வணக்கம். மனோ வில்லேஜ் மீடியா யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு தேரிக்காடு அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறோங்க. தேரிக்காடு, அதாவது இந்த தேரிக்காடு வந்து நீங்க ஒரு மர்மமான இடங்க, மர்மமான பிரதேசம் கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த தேரிக்காடு அமைஞ்சிருக்கு. இந்த தேரிக்காடு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெருமை. இந்த தேரிக்காடு வந்து ரத்தத்தை விட சிகப்பான ஒரு கலரான மணல் சார்ந்த ஒரு இடங்க. தேரிக்காடு வந்து ரொம்ப சிகப்பு பாலைவனம். அதாவது நம்ம இந்தியால கூட இந்த மாதிரி பாலைவனம் கிடையாது. ஏன் அதை விட உலகத்துல கூட இந்த மாதிரி பாலைவனம் இல்லை. தேரிக்காடுங்கிறது நம்ம ரத்தத்தை விட அதிகமான சிகப்பு கலர்ல இருக்கும் பாலைவன சிகப்பு பாலைவன காடு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர் பக்கத்துல, திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள இருக்கு அந்த தேரிக்காடு. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. நம்ம அந்த தேரிக்காடு இடத்துக்காக போறதுக்காக நம்ம இன்னைக்கு ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். திருநெல்வேலி வந்திருக்கோம். திருநெல்வேலி சிட்டிக்குள்ள உள்ள கூடி வந்து பாளையங்குட்டை வழியா வந்து பாளையங்குட்டை இந்த மேம்பலத்துல இருந்து நம்ம வந்துட்டோம். திருச்செந்தூர் இருக்கு. இங்க பாருங்க எப்படியே நேரஸ்ட் இந்த ரோட்ல போனா கன்னியாகுமரி. இதாங்க திருச்செந்தூர் ரோடு. இந்த முன்னாடி போட்டிருக்கு திருச்செந்தூர் 52 கிலோமீட்டர், ஏரல் 38 கிலோமீட்டர், ஆழ்வார் திருநகரி 26 கிலோமீட்டர், குலசேகரப்பட்டினம் 66 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம இதுலதான் போனோம். இதுலதான் நம்ம தேரிக்காடு உள்ள போற வழியில நிறைய இருக்குங்க இடம். வாங்க போலாம், போயிட்டே இருப்போம். சிட்டி முடியுதுங்க. இல்ல இந்த இடத்துல திருநெல்வேலி நகராட்சி, திருநெல்வேலி மாநகராட்சி நன்றி மீண்டும் வருக அப்படின்னு முடியுது. இந்த இந்த ஆட்சி மடம் இந்த இடத்தோட திருநெல்வேலி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதி முடியுது. செய்தங்கநல்லூர் வந்துட்டோங்க. செய்துங்கநல்லூர் வந்துட்டோம். நம்ம திருச்செந்தூர் போற வழியில செய்தங்கநல்லூர் வந்திருக்கோம். அப்படியே போனீங்கன்னா இங்க போற வழியில ஒரு அருமையான கோவில் இருக்குங்க. அந்த கோவில் என்ன கோவிலுங்கிறது நாம போகும்போது உங்களுக்கு சொல்லுவோம். அந்த குளம் வந்து பெரிய ஏரியா இருக்குங்க. தண்ணி நிறைய இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு, அந்த தென்படுது. பாருங்க நிறைய பெரிய குளமா இருக்கும். இதுல இருந்து அந்த இந்த பக்கம் விவசாயிகளுக்கு தண்ணி எல்லாம் திறந்து விடுவாங்க. நான் தண்ணி நிறைய இருக்கும்போது ஒரு தடவை வந்திருக்கேன். அப்பெல்லாம் தண்ணி இந்த வாய்க்கால கீழே இந்த ரோடை கிராஸ் பண்ணி பாலம் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள கூடி போகும். அதெல்லாம் நான் ஏற்கனவே பழைய வீடியோல மனோ டிவி சேனல்ல நான் போட்டிருக்கேன். அந்த இடத்துலலாம் போட்டிருக்கேன். வாங்க அப்படியே போகலாம். ரொம்ப நல்லா வெயில் அடிக்குங்க. நிறைய சொல்லுன்னு வெயில் அடிக்கி. இன்னும் போக போக வெயில் அதிகமா இருக்கும். அந்த தேரிக்காடுல பயங்கரமா வெயில் அதிகமா இருக்கும். வாங்க எப்படி போயிட்டே இருப்போம். வாங்க. தண்ணி இந்த பாருங்க எவ்வளவு, பாருங்க ஒரு ஆறு மாதிரி போகுதுங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. விவசாயத்துக்கு பாருங்க எல்லாம் வாழை சாகுபடி தான். பாக்குறதுக்கு நல்லா பசுமையா இருக்கு. வாங்க உள்ள நம்ம தண்ணி பாருங்க எவ்வளவு ஸ்பீடா போகுதுங்க. முன்னாடி கூட இந்த அளவுக்கு போகலங்க. நம்ம அப்போ மழை காலத்துல வந்தோம், அப்போ கூட இந்த அளவுக்கு ஸ்பீடா போடல. இப்போ அது நல்ல வேகமா வருது பாருங்க. இது வந்து கீழே தூதுக்குழி, மேல தூதுக்குழி தாண்டி கீழே தூதுக்குழின்னு வந்து பாருங்க. நம்ம அதை காட்டும், உள்ள ஜூமினி கட்டும். அந்த குளத்துல இருந்து பாலத்துக்கு அடியில கூடி வருது பாருங்க. நல்லா இருக்கு தண்ணி, நம்ம செமையா இருக்குங்க. நல்ல குளிர்ச்சியா இருக்குங்க. தண்ணி நல்ல குளிர்ச்சிங்க, சூடே இல்லை பாருங்க. நல்ல தண்ணி டேஸ்டா குடிப்போங்க. நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கு, நல்லா இனிப்பா இருக்கு. நல்லா குளத்து தண்ணி சொல்ல முடியாதுங்க. நல்லா அருமையா இருக்கு, நல்ல சுவையா இருக்குங்க, இனிப்பா இருக்கு. அதாவது நம்ம மலையில இருந்து தண்ணி எப்படி வருமோ அந்த அளவுக்கு இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கு. தாமிரபரணி ஆத்துல இருந்தா தெரியும். தாமிரபரணி ஆத்துல தெரியும். அதுல இருந்து டேம்ல இருந்து வருது. டேம்ல இருந்து வந்து குளத்துக்கு வந்து வருது. டேம்ல இருந்து பாருங்க, இது தண்ணி வந்துங்க டேம்ல இருந்து, பாபநாசம் டேம்ல இருந்து வருது. வந்து தாமிரபரணி ஆத்துக்கு வந்து அங்கிருந்து இந்த வாய்க்கால் மூலியமா இந்த குளத்துக்கு வந்து, இந்த குளத்துல இருந்து பாசனத்துக்கு, விவசாய பாசனத்துக்காக விடுறாங்க. நல்லா அருமையா சுவையா இருக்குங்க. அதனாலதான் மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து தண்ணி வர்றதுனால நல்லா இனிப்பா இருக்கு. வாழை சாகுபடி இந்த வருஷம் ஃபுல்லா பண்ணுவாங்க. என்ன குண்டம் அங்க வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலதான் உட்காந்து சாப்பிட்டோம். இங்கதான் சாப்பிட்டோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு பக்கத்துல இருக்கு. நம்ம கூடவே, அதான் இந்த ரோட்ல வந்து கூடவே வருங்க. தாமிரபரணி ஆறு வந்து அப்படியே கூட வரும். பத்திர இங்க இந்த இடத்துல பாருங்க, வௌவால் மரங்கள்ல பாருங்க பெரிய பெரிய வௌவால்கள் இருக்குங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வௌவால்கள்லாம். இங்க பாருங்க நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் நிறைய உள்ள இந்த இங்கேயும் இருக்கு. இது எப்போ இறதட போகும் அப்படின்லாம் தெரியல. பாத்தீங்கன்னா நிறைய வௌவால் இருக்கு, பெரிய வௌவாலுங்க. ஒரு காக்கா அளவுக்கு தெரியும். பறந்தா ஒரு காக்கா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கு, பெரிய பெரிய வௌவால். நம்ம வௌவால் வந்து கிராமத்துல வந்து சிறுசா தெரியும், சிட்டுக்கூறு மாதிரி பறந்து போகும். ஆனா இது பெரிய வௌவால்.
காக்கா காகம் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். அப்படியே இது என்ன இருக்குன்னு தெரியலங்க. மரங்கள் நிறைய இருக்குங்க, சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா நல்ல மரங்கள், பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் மரங்களா இருக்குங்க. ஃபுல்லா அப்படியே இந்த மரங்கள் நிறைய அப்படியே வந்துட்டே இருக்குங்க. கூடயே வந்துகிட்டே இருக்கு நிறைய மரங்கள். அதான் சொல்றேன், இந்த ரோடு வந்து நல்ல கிளைமேட் சூப்பரா இருக்கும். நீங்க மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள ரோட்ல எப்படி போறீங்களோ அந்த இருக்கும், அது மாதிரி இருக்குங்க. ஏன்னா பக்கத்துல இந்த மரங்களை தாண்டி வந்தீங்கன்னா ஆறு, தாமிரபரணி ஆறு ஓடும். வாங்க அப்படியே போலாம். இது நம்ம தாலுகா ஆபீஸ், திருவைகுண்டம், திருவைகுண்டம் தாலுகா ஆபீஸ். இதுதான் உள்ள நாம வண்டி நிக்கி பல கடை, முன்னாடி பல கடை தான் வச்சிருக்காங்க. கிளைமேட் நல்லா இருக்கு. இந்த ஆழ்வார் திருநகரி திருவைகுண்டம் இந்த ரோடு வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அப்படியே மறக்காம ஒரு பெரிய ஆட்சியர் கோவில் ஒண்ணு இருக்குங்க. ஹனுமான் சிலையோட பெரிய சிலையோட ஒரு கோவில் இருக்கு, மறக்காம பார்ப்போம். திருவைகுண்டம் வந்துட்டோம். அதாவது நாம ஸ்ரீவைகுண்டம் சொல்றோம், இங்க வந்து போர்டு வந்து திருவைகுண்டம் தாமிரபரணி ஆறுங்க. நம்ம அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரோடு லெப்ட்ல கட் பண்ணலாம் திருச்செந்தூர், அந்த ரோடு இங்க வந்து ஜாயின் ஆகுங்க. போர்டுங்க திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம். நமக்கு லெப்ட் சைட்ல ஸ்ரீவைகுண்டம் ஊர் இருக்கு. இது வந்து நம்ம திருச்செந்தூர் ஸ்டேட் ரோடு, இதுல தான் போனோம். இதுக்கு ரைட் சைட்ல வந்து நம்ம ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் இருக்கு. பாத்தீங்கன்னா பக்கத்துல தாமிரபரணி ஆறு தாமிரபரணி ஆற்றுப்பாலம் இருக்கு. வாங்க உங்களுக்காக காட்டுறதுக்காக அந்த வீடியோ எடுப்போம். தாமிரபரணி ஆறுங்க, இங்க ஒரு தடுப்பணை வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த தண்ணி வந்து நீங்க தேங்கி நின்றது. பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா. நம்ம ஸ்ரீவைகுண்டம் ஊருங்க, ஊர்ல இது வந்து ஒரு ஆற்றுப்பாலம், தாமிரபரணி ஆற்றுப்பாலம். அதுல வந்து ஒரு தடுப்பணை கட்டி அந்த தண்ணியை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க, பாசனத்துக்காக வச்சிருக்காங்க போல. அங்க பாருங்க மதகெல்லாம் தெரியுது, அந்த இடத்துல பாருங்க மதகெல்லாம் தெரியுது. அப்புறம் இங்க வந்து இறங்கி பாக்கலாம் போலங்க. பாருங்க இறங்குறதுக்கு வழி வச்சிருக்காங்க. ஓ இங்க இல்ல இதெல்லாம் இருக்குங்க, இங்க பாக்குறதுக்கு தெரியல என்னமோ இருக்கு. இங்க உள்ள மதகு, இது மதகு தாங்க, மதகு இருக்கு இந்த இடத்துல, மதகு இருக்கு. பாருங்க நல்ல தண்ணி நிறைய இருக்குங்க. அந்த பாலத்துல போய் வீடியோ எடுப்போமா, வாங்க அந்த பாலத்துல போவோம். இந்த தடுப்பணைனால தண்ணி தேங்கி நிக்கு. பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. அங்க பாருங்க, பாருங்க அங்க பறவைகள் பாருங்க அந்த தண்ணிக்குள்ள மீனை தேடிக்கிட்டு இருக்கு, இறைய தேடுது. பாருங்க நம்ம ஸ்ரீவைகுண்டம் கோபுரம், கோவில் கோபுரம். அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, நேருக்கு மரம் இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இங்க பாலம், இதுல தண்ணி இல்லை. காரணம் என்னன்னா இதுல வந்து தடுப்பு அணை கட்டி வச்சுட்டாங்க. அதனால தண்ணிக்கு இங்க விவசாயத்துக்காக இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இது இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கனால தண்ணி அதிகமான தண்ணி அளவுக்கு அதிகமா வரும்போது இது நிறைஞ்சு இங்கிட்டு போகுங்க, கடலை கலக்கக்கூடியது கலக்கும். ஓரத்துல போகுது, இந்த ஓரத்துல இந்த மதகு பக்கத்துல தண்ணி போகும் போல, இந்த ஓரத்துல இருக்கு தண்ணி. புதுக்குடி, அதாவது இந்த புதுக்குடி ஊரு இங்க பக்கத்துல இருக்க போல. இதுலதான் நம்ம போறோம். பக்கத்துலதான் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் பார்த்தோம். வாங்க அப்படியே போலாம். இது வந்து ஆழ்வார் திருநகரி வர்றோம். நம்ம ஸ்ரீவைகுண்டம் தாண்டி ஆழ்வார் திருநகரி வந்துட்டு இருக்கோம். பேரூர் ஆச்சுங்க. ஒரு போர்டுங்க, திருச்செந்தூர் ஸ்ட்ரெயிட்டா 25 கிலோமீட்டர், தூத்துக்குடி லெப்ட்ல கட் பண்ணோம் 35 கிலோமீட்டர், நாசரேத் வந்து ரைட்ல 7 கிலோமீட்டர், சாத்தான்குளம் 7 கிலோமீட்டர், வள்ளியூர் 65 கிலோமீட்டர். இப்படியே போனாங்கன்னா நம்ம திருச்செந்தூருங்க ஸ்டேட். இப்படியே திருச்செந்தூர் ரோட்ல வந்துட்டே இருந்தோம். அதுல வந்து சண்முகாபுரம் ஆழ்வார் திருநகரை கடந்து ஒரு 11 கிலோமீட்டர் வந்துட்டோம். அதுல இருந்து ஒரு வன திருப்பதி ரைட் சைட்ல போர்டு போட்டிருக்கு. இந்த இங்க பாருங்க இந்த பெட்ரோல் பல்க் இருக்குல்ல, இது ஒட்டினாப்புல ஒரு ரோடு போகுமா, வன திருப்பதி அங்க ஒரு போர்டு, அங்க ஒரு அந்த போர்டு இருக்கு, வன திருப்பதி ரோடு. இந்த போட்டிருக்கு போர்டு வன திருப்பதி. நம்ம சண்முகாபுரம் இதுலதாங்க குறும்பூர் போற ரோடு தான். இந்த ரோட்ல தான் அங்கேயும் போனோம் நம்ம, அதாவது தேரிக்காடு, அது இங்கதான். அந்த வன திருப்பதி கோவில் இருந்து தேரிக்காடு ஆரம்பிச்சிடும். சுமார் ஒரு 12,000 ஏக்கர் பரப்பளவுல பெரிய காடுங்க. இந்தியாவில சிறப்புமான காடு, பெரிய காடு இங்கதான் இருக்கு, ஏன் உலகத்துல இங்கதான் இருக்கு. வந்தீங்கன்னா இங்க வன திருப்பதினு ஒரு போர்டு இருக்கு, ரைட்ல இருக்குங்க. கோவிலுக்கு வரும் பக்தர் வாகனங்கள் நிறுத்துமிடம் அப்படின்னு இருக்கு. கோவிலுக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன், பக்கத்துலதான் இருக்கும். நம்ம வன திருப்பதி வந்துட்டோம். கோவிலுங்க வன திருப்பதி, இது புண்ணை நகர் வன திருப்பதி கோவிலுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நம்ம சீனிவாச பெருமாள் இருப்பாரு, இந்த இருக்காரு, போர்டு இந்த இருக்குங்க. வன திருப்பதி புண்ணை
ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் புண்ணை நகர் வனத்திருப்பதி போட்டிருக்கு. வனத்திருப்பதி புண்ணை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் புண்ணை நகர் போட்டிருக்குங்க. இதுங்க இது வந்து சனிக்கிழமை கூட்டம் இருக்குங்க, நிறைய கூட்டம் இருக்கும். நல்லா அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருப்பாருங்க. திருப்பதியில எப்படி இருக்காரோ அதே மாதிரி ரொம்ப நம்ம ஆடம்பரமா இருப்பாரு. பாக்குறதுக்கு நல்ல கண்கொள்ளா காட்சி இருக்கும். ஆனா உள்ள போனா வீடியோ எடுக்க அனுமதி இல்லை கோவிலுக்குள்ள. கடந்த முறையே நாங்க வீடியோ எடுக்க அனுமதி கேட்டோம், கொடுக்கலான்ட்டாங்க, முடியாதுட்டாங்க. கோவிலுக்கு வந்தா சாமி மட்டும் கும்பிடுங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னாங்க. வாங்க அப்படியே இப்போ உங்க பக்கத்துல எவ்வளவு முடிஞ்சு உங்களுக்கு எவ்வளவு காட்டணுமோ அந்த அளவுக்கு நான் காட்டுறேன். என்ட்ரன்ஸ் வரை காட்டுறேன். வனத்திருப்பதி ஸ்ரீனிவாசா புண்ணை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் புண்ணை நகர் போட்டுருங்க. வனத்திருப்பதி புண்ணை ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பெருமாள் கோவில். வனத்திருப்பதி புண்ணை ஸ்ரீனிவாசா பெருமாள் கோயில் புண்ணை நகர் போட்டுருங்க. இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ். முன்னாடி செட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்க ராகு கேது ஸ்தலம் ஆக கன்னியம்மன் கோயிலும் இருக்கு, ராகு கேது ஸ்தலம் கோவிலும் இருக்கு. உள்ள இந்த வழியா இருக்கு போகணும் போல. நம்ம உள்ள போய் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு அந்த உள்ள முகப்பு வரைக்கும், அதாவது அந்த நம்மளுடைய கோவில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். வந்துட்டாங்க. இது வந்து நம்ம புண்ணை ஸ்ரீனிவாசா பெருமாள் கோயில் புண்ணை நகர் வனத்திருப்பதி கோவில். நம்ம வந்துட்டோம், வனத்திருப்பதிக்கு வந்துட்டோம். இது வந்து நம்ம தேரிக்காடு காட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல இருக்குங்க. நீங்க மறக்காம வந்தீங்கன்னா இந்த கோவிலை பாருங்க. அவ்வளவு பிரபலமான கோவிலுங்க. ரோட்டு மேலே இருக்கு. அப்படியே போற வழியில, இது தேரிக்காடு போற வழியில இந்த கோவில் இருக்கு. இதை தாண்டி தான் நீங்க தேரிக்காடுக்கு உள்ள போக முடியும். தேரிக்காடு ரோட்ல தான் நாங்க போக முடியும், உள்ள காட்டுக்குள்ள போக முடியாது. போக கலவடுக்கல போனாலும் வெளியே வர முடியாது. பூஜை நடந்துகிட்டு இருக்கு. வாங்க அப்படியே சாமி கும்பிட்டு வரலாம். நல்ல கோவில், சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. வனத்திருப்பதி ஸ்ரீனிவாசா பெருமாள் கோயில் புண்ணை நகர் கோவிலுக்கு முன்னாடி சரணபவ ஆட்டுன்றது. வனத்திருப்பதிலேருந்து போது பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டேட்டாக ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே தேரிக்காடு ரோடு. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போய் ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போனோம். இந்த ரோட்டு தான் வந்தோம். வந்து கோவிலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் உள்ளே வந்துட்டோம். கோவிலை, இந்த வனத்திருப்பதி கோவிலை பார்த்து உங்களை காட்டலாம் அப்படின்னு வீடியோ எடுத்து வந்தோம். மறுபடியும் ரிட்டன் அதே ரோட்டில் போகிறோம். உள்ளே போனீங்கன்னா இந்த ரோடு குறும்பூர் போகும். இந்த தேரிக்காடு வந்து இதுலேருந்தே தேரிக்காடு தாங்க. அதாவது இது தேரிக்காடுக்குள்ள என்ட்ரன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது. சுமார் 12,000 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு. வாங்க போகலாம். இதுக்குள்ள கற்கவேல் ஐயனார் கோவில் இருக்குங்க. மிக பிரபலமான கற்கவேல் ஐயனார் கோவில் இருக்குங்க. அப்புறம் உள்ள காட்டுக்குள்ள, தேரிக்காட்டுக்குள்ள ஒரு பெரிய சுனை இருக்கு, இந்த ஐயனார் கோவில். அதுக்கு பின்னாடி சுனை இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு போக முடியாது, உள்ள போக முடியாது. ஏன்னா பயங்கர வெயிலா இருக்குங்க. பயங்கர வெயில் சுட்டு அடிக்குங்க. மதிய நேரம் இன்னும் ரோட்ல எப்படி போகணும்னு தெரியல. நல்ல வெயில் பயங்கரமா. இன்னும் காட்டுக்குள்ள போனா தீயா இருக்குங்க. எப்படி உள்ள போகணும்னு தெரியல. நல்லா அருமையா இருக்கும். வாங்க. ஆபத்தான காடு உள்ள தேரிக்காடுங்கிறது ஒரு மர்மமான காடு. செக்கச்செவேர் மணல் உள்ள காடு.